Hello students, let's continue with Civil Procedure Code lecture 44. This is another new unit which deals with interlocutory proceedings. So interlocutory proceedings அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். interlocutory application இல்லைனா interim application அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அதோட எண்ட் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா only when a decree is passed. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரிம் ரிலீஃப், அதாவது இடைக்கால ரிலீஃப் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, நிவாரணம் தேவைப்படுது அப்படின்னா, அந்த நேரத்துல நம்ம எது தேவைனாலும், என்ன மாதிரியான ரிலீஃப் தேவை அப்படின்னாலும் we can get it by filing an IA. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஒரு அந்த இடத்துல ப்ராப்பரா என்ன இருக்குன்றதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான கமிஷன் அப்பாயின்மெண்ட், அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ண ஆகட்டும், இல்லைன்னா வேற ஏதாவது லைக் லீகல் ஹேரிங் ப்ளீட் பண்ணதாகட்டும். ஸோ என்ன ஒரு இன்டர்மீடியட் ஒரு ரிலீஃபோ இல்லைன்னா பெர்மிஷனோ சீக் பண்ண வேண்டியது இருக்கோ அது எல்லாத்தையுமே will be filing it only through IA, interlocutory application. ஸோ அதோட ப்ரொசீடிங்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த யூனிட்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் அண்ட் லா ரிலேட்டிங் டு interlocutory proceedings for issuing commissions. ஓகே, ஸோ இந்த issuing commissions அப்படின்றது என்னன்னா தமிழ்ல கமிஷன்ஸ் அப்படின்னா ஆணையங்கள். ஸோ கோர்ட்டால டைரக்டா போய் பார்க்க முடியாத, இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாத விஷயங்களை கமிஷன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட ப்ரொசீஜர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கமிஷன்ஸ் மட்டுமே சம்பந்தப்பட்டதா இந்த ஆர்டர் 26. ஓகே, இட் ஹேஸ் டோட்டலி 22 rules. Rule 1. Cases in which commission to examine. Any court may in any suit issue a commission for the examination on interrogatories or otherwise of any person resident within the local limits of jurisdiction who is exempted under this code from attending the court or who is from sickness or infirmity unable to attend it, provided that a commission for examination on interrogatories shall not be issued unless the court, for reasons to be recorded, thinks it necessary so to do. சாட்சியை விசாரிப்பதற்கு நீதிமன்றம் ஆணை வழங்கலாகும் ஆணையரை நியமிக்கும் சந்தர்ப்பங்கள். ஒரு வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாவதிலிருந்து இந்த சட்டத்தின்படி விலக்களிக்கப்பட்டிருக்கிறவர் அல்லது நோயினால் அல்லது பலவீனத்தால் முன்னிலையாக முடியாதிருப்பவர் தன் அதிகார வரம்பின் வட்டார எல்லைக்குள் குடியிருந்து வரும்போது நீதிமன்றம் வழக்கறிஞர் ஒருவரை ஆணையராக நியமித்து அவரை விசாரிக்க செய்யலாம். வரம்புரையாக விடுவினாக்களின் பேரில் விசாரிப்பதற்கான ஆணையரை நியமித்தல் கூடாது. நீதிமன்றம் பதிவு செய்யப்பட வேண்டிய காரணங்களுக்காக அவ்வாறு செய்வது அவசியம் என்று கருதினால் அவ்வாறு ஆணையரை நியமிக்கலாம். ஸோ இங்க என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கோர்ட்ல அந்த பர்சனால அவுட் ஆஃப் சிக்னஸ் ஆர் வேற ஏதாவது ஒரு டிசபிலிட்டினால கோர்ட்ல அட்டென்ட் பண்ண முடியாது அப்படின்ற போதோ, அப்படி இல்லைன்னா அவங்க கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற போது அவங்கள விசாரிக்கிறதுக்காக கோர்ட்ல இருந்து ஒரு அட்வொகேட்டை கமிஷனரா அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுல இன்டரோகேட்டிவ்ஸ், அதாவது இன்டரோகேட்டிவ்ஸ்ல கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்காக எந்த ஒரு கமிஷனையும் அப்பாயிண்ட் பண்ண முடியாது unless court believes that there is it's very necessary and it's very essential to appoint a commission to investigate on those questions. அதாவது கோர்ட் வந்து ரொம்ப பிலீவ் பண்றாங்க இந்த மாதிரி கண்டிப்பா இந்த இன்டரோகேட்டிவ்ல கேட்டிருக்க கொஸ்டின்ஸை ப்ராப்பரா விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும்னு கோர்ட் பிலீவ் பண்றாங்கன்னா மட்டும்தான் அந்த ரீசன்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படி அமைக்கலாம். மற்றபடி இன்டரோகேட்டிவ்ஸ் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்காக கமிஷன் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. Explanation. The court may, for the purpose of this rule, accept a certificate purporting to be signed by a registered medical practitioner as evidence of the sickness or infirmity of any person without calling the medical practitioner as a witness. விளக்கம். நீதிமன்றம் இந்த விதியின் நோக்கங்களை பொறுத்த பட்டில் நபர் ஒருவனின் நோய் அல்லது பலவீனத்துக்கு சாட்சியமாக பதிவு செய்யப்பட்ட மருத்துவ தொழில் ஆற்றுநர் ஒருவரால் கையொப்பம் இடப்பட்ட சான்றிதழை ஏற்கலாம். அதனை நிரூபிக்க அந்த சான்றிதழை கொடுத்த மருத்துவரை சாட்சியாக வரவழைக்க வேண்டியதில்லை. ஸோ இப்போ ரூல் 1 ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. சிக்னஸோ இல்லை ஏதாவது ஒரு இன்னெபிலிட்டி இருந்ததுன்னா அவங்களால கோர்ட்டுக்கு வர முடியல அப்படின்ற போது கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. ஸோ இப்போ வந்து அவங்களால கோர்ட்டுக்கு வர முடியல அப்படின்றது ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட், ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி கோர்ட்டை ப்ரொடியூஸ் பண்றது மட்டுமே போதும். அந்த மெடிக்கல் பிராக்டிஷனரை கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. Rule 2. Order for commission. An order for the issue of a commission for the examination of a witness may be made by the court either of its own motion or on the application supported by affidavit or otherwise of any party to the suit or of the witness to be examined. ஆணையரை நியமிப்பதற்கான கட்டளை.
ஒரு சாட்சியை விசாரிப்பதற்கான ஆணையரை நீதிமன்றம் தானாகவே நியமிக்கலாம் அல்லது வழக்கு தரப்பினரின் விண்ணப்பத்தின் பேரில் நியமிக்கலாம் அல்லது விசாரிக்கப்பட வேண்டிய சாட்சியின் விண்ணப்பத்தின் பேரில் நியமிக்கலாம். சோ இப்ப இதை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கமிஷனை ஒன்னு பார்ட்டிஸ் யாராவது அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஐஏ ஃபைல் பண்றது மூலியமா. அப்படி இல்லைன்னா கோர்ட்டே இந்த இடத்துல ஒரு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு திங்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த நேரத்துல கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணலாம். சோ இது எப்படி யார் அந்த கமிஷனரா இருப்பாங்க அப்படின்னா அந்த கோர்ட்லயே பிராக்டிஸ் பண்ற ஒரு அட்வொகேட்டா இருப்பாங்க. சோ தட் கோர்ட்டால டைரக்டா போய் பார்க்க முடியாத இடத்த இல்லைன்னா கோர்ட்டுக்கு கொண்டு வர முடியாத ஒரு விஷயத்த அவங்க போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. Rule 3. Where witness resides within court's jurisdiction. A commission for the examination of a person who resides within the local limits of jurisdiction of the court issuing the same may be issued to any person whom the court thinks fit to execute it. நீதிமன்றத்தின் அதிகார வரம்பினுள் சாட்சி குடியிருந்த வரும்போது ஆணையரை நியமித்தல். நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள் அதாவது வட்டார எல்லைகளுக்குள் குடியிருந்து வருகிற ஒரு நபரை விசாரிப்பதற்காக நீதிமன்றம் ஆணையர் ஒருவரை நியமிக்கலாம். சப்போஸ் யாராவது ஒரு விட்னஸ் அவங்களால கோர்ட்டுக்கு வர முடியல, சாட்சி கோர்ட்டுக்கு வர முடியல, அவங்க வந்து கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்லயே இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களை விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணலாம். Rule 4. Persons for whose examination commission may issue. Any court may in any suit issue a commission for the examination on interrogatories or otherwise of any person resident beyond the local limits of its jurisdiction. Any person who is about to leave such limits before the date on which he is required to be examined in court, and any person in the service of government who cannot, in the opinion of the court, attend without detriment to the public service, provided that where under Rule 19 of Order 16, a person cannot be ordered to attend a court in person. A commission shall be issued for his examination if his evidence is considered necessary in the interest of justice. Provided further that a commission for examination of such person on interrogatories shall not be issued unless the court for reasons to be recorded thinks it necessary so to do. முதல்ல நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சப்ரூல் 1 எந்த நபர்களை விசாரிப்பதற்கு ஆணையரை நியமிக்கலாம், யார் யாரெல்லாம் விசாரிக்கிறதுக்காக நம்ம வந்து கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. நீதிமன்றம் வழக்கு எதிலும் தன்னுடைய அதிகார வரம்பிற்கு அப்பால் குடியிருந்து வருகிற நபரை, அதாவது தன்னோட ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி ஒருத்தங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களை விசாரிக்கிறதுக்காக நம்ம கமிஷன் அப்பாயிண்ட் பண்ண முடியும். நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டியுள்ள தேதிக்கு முன்பு தனது நீதிமன்ற எல்லைகளில் இருந்து வெளியேறவிருக்கிற நபரை, அதாவது அந்த ஹியரிங் டேட்குள்ளேயே வந்து அவர் வந்து வேற ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்பரோ இல்லைன்னா வந்துட்டு போக போறாரு, he will not be available during trial அந்த மாதிரி நேரத்துல சோ அவங்க வந்து விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் முன்னாடியே விசாரிச்சுக்கிறதுக்காக ஒரு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணலாம். நீதிமன்றத்தின் கருத்தில் பொது ஊழியத்திற்கு கெடுதி ஏற்படாமல் முன்னிலையாக முடியாதவராயுள்ள அரசு பணியில் இருக்கிற நபரை விடுவினாக்களின் பேரில் அல்லது வேறு வகையில் விசாரிப்பதற்காக ஆணையரை நியமிக்கலாம். சோ இப்ப வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ கோர்ட்ல அப்பியர் ஆக சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்ஸ் வந்துட்டு பாதிக்கப்படும். சோ கோர்ட்ல அவங்களால வந்து சாட்சி சொல்றது ரொம்ப கஷ்டம். அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ நம்ம கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி விசாரிக்கலாம். வரம்புரையாக 16வது கட்டளையின் 19வது விதியின்படி ஒரு நபரை நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாவதற்கு கட்டளையிட முடியாத போது நீதியின் நலனுக்காக அவருடைய சாட்சியம் அவசியம் என கருதினால் அவரை விசாரிப்பதற்காக ஆணையரை நியமிக்கலாம். சோ ஆர்டர் 16 ரூல் 19 படி அவங்க கோர்ட்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்க முடியாத போது, ஆனா அவங்களோட சாட்சியம் விட்னஸ் எவிடன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற போது அந்த நேரத்துல அவங்களை டைரக்டா அவங்களோட பேஸ்லயே போய் விசிட் பண்ணி கொஸ்டின் இல்லைன்னா எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கோ இல்லைன்னா வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கோ நம்ம வந்து கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணலாம். மேலும் வரம்புரையாக விடுவினாக்களின் பேரில் அத்தகைய நபரை விசாரிப்பதற்காக நீதிமன்றம் அவ்வாறு செய்து வர அவசியம் என கருதினால் அவ்வாறு நியமிக்கலாம். மற்றபடி இன்டராகேட்டரிஸ் பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதாவது இன்டராகேட்டரிஸ்ல கேட்டிருக்க கொஸ்டின் சம்பந்தமான ஒரு பர்சனை நம்ம எக்ஸாமின் பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப தேவையா இருந்தா மட்டும்தான் ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணலாம். Sub-rule 2. Such commission may be issued to any court not being a high court within the local limits of whose jurisdiction such person resides or to any pleader or other person whom the court issuing the commission may appoint. உயர் நீதிமன்றம் அல்லாத வேறு எந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் எல்லைகளுக்குள்
அத்தகைய நபர் குடியிருந்து வருகிறாரோ அந்த நீதிமன்றத்தை ஆணையரை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்ளலாம். சோ இப்ப வந்துட்டு வேற ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கிறாங்க, அந்த கோர்ட் இருக்கு, வேற ஒரு கோர்ட்டுக்கு ஒரு ஜுரிஸ்டிக்ஷன்ல அந்த பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா, விட்னஸோ இல்ல பர்சனோ இருக்கிறாங்கன்னா, ஹைகோர்ட் இல்லாத பட்சத்துல அவங்கள சார்பா விசாரிக்கிறதுக்கு அந்த கோர்ட் கிட்டயே நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்வொகேட்ஸ் வந்துட்டு நியமிக்கலாம். The court on issuing any commission under this rule shall direct whether the commission shall be returned to itself or to any subordinate court. நீதிமன்றம் இந்த விதியின்படி ஆணை எதையும் வழங்குகையில் அந்த ஆணையை தனக்கே திருப்பி அனுப்பப்படுதல் வேண்டுமா அல்லது கீழமை நீதிமன்றம் எதற்கும் திருப்பி அனுப்பப்படுதல் வேண்டுமா என்று குறிப்பிடுதல் வேண்டும். சோ அவங்களுக்கே அந்த கமிஷன் ரிட்டர்ன் ஆகணுமா ரிப்போர்ட்லாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகணுமா அப்படின்ற டீடைல்ஸும் அந்த கமிஷன் இஷ்யூ பண்ணும்போது சொல்லிடணும். Rule 4A. Commission for examination of any person resident within the local limits of the jurisdiction of the court. Notwithstanding anything contained in these rules, any court may, in the interest of justice or for the expeditious disposal of the case or for any other reason, issue commission in any suit for the examination on interrogatories or otherwise of any person resident within the local limits of its jurisdiction, and the evidence so recorded shall be read in evidence. நீதிமன்றத்தின் வட்டார எல்லைக்குள் வசிக்கும் நபர் ஒருவரை விசாரிப்பதற்கான ஆணையம். இந்த விதிகளில் என்ன கூறப்பட்டிருப்பினும் நீதியின் நலனுக்காக அல்லது வழக்கை விரைவாக முடிப்பதற்காக அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக நீதிமன்றம் தமது ஆழ்வரைக்கு உட்பட்ட வட்டார பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவரை விசாரணை செய்திட வழக்கில் ஆணையரை நியமிக்கலாம். அவ்வாறு பதிவு செய்யப்படும் சாட்சியத்தை படித்து காட்டுதல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு கோர்ட்டோட ஜுரிஸ்டிக்ஷன்லயே இருக்கிறாங்க, அவங்க ஆனா கூட்டிட்டு வர முடியல இல்லைன்னா வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற போது சீக்கிரமா கேஸை முடிக்கணும் அப்படின்றதுக்காக, ஜஸ்டிஸ் ப்ரிவைல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட பிளேஸ்லயே விசிட் பண்ணி அவங்க குவெஸ்டின்ஸை நம்ம வந்துட்டு கேட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அவங்க சொல்ற விஷயங்களை நம்ம எவிடன்ஸா ரெக்கார்ட் பண்றோம்ல, அது அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிச்சு காட்டணும். Rule 5. Commission or request to examine witness not within India, where any court to which application is made for the issue of a commission for the examination of a person residing at any place not within India is satisfied that the evidence of such person is necessary, the court may issue such commission or a letter of request. இந்தியாவிற்குள் இல்லாத சாட்சியை விசாரிப்பதற்கான ஆணையர் அல்லது வேண்டுகோள். இந்தியாவிற்குள் இல்லாத இடம் எதிலும் குடியிருந்து வருகிற ஒரு நபரை விசாரிப்பதற்காக ஆணையரை நியமிப்பதற்கான விண்ணப்பம் எந்த நீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றம் அத்தகைய நபரின் சாட்சியம் அவசியம் என்று கருதுகிற போது அத்தகைய ஆணையரை நியமிக்கலாம் அல்லது வேண்டுகோள் கடிதம் ஒன்று அனுப்பலாம். சோ இப்ப வந்துட்டு அந்த பர்சன் யாரை நம்ம விசாரிக்க போறோமோ, that person is not living inside India, residing in India, வெளியில ஃபாரின்ல தங்கியிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்லைன்னா எந்த கோர்ட்டு ஜுரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த கேஸ அந்த பர்சன் ட்ரை பண்றதுக்கு அந்த கோர்ட்டுக்கு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பலாம். Rule 6. Court to examine witness pursuant to commission. Every court receiving a commission for the examination of any person shall examine him or cause him to be examined pursuant thereto. ஆணையை அனுசரித்து நீதிமன்றம் சாட்சியை விசாரித்தல் வேண்டும். நபர் ஒருவரை விசாரிப்பதற்கான ஆணையை பெறுகின்ற நீதிமன்றம் அதனை அனுசரித்து சாட்சியை விசாரித்தல் வேண்டும் அல்லது விசாரிக்கும்படி செய்தல் வேண்டும். சோ என்ன கனெக்ஷன்ல கமிஷன் கொடுத்துருக்காங்களோ, என்ன விஷயம் பேஸா அவங்களுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களோ, சோ அதை பேஸ் பண்ணி ஒரு பர்சனை எக்ஸாமின் பண்ணணும், இல்லைன்னா பர்சனை எக்ஸாமின் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடணும். அந்த எந்த கோர்ட்டுக்கு நம்ம வந்து லெட்டர் அனுப்பிருக்கோமோ அவங்க. Rule 7. Return of commission with depositions of witnesses. Depositions அப்படின்னா அவங்க சாட்சி சொல்றாங்கல்ல, அதை ரெக்கார்ட் பண்றாங்களே, அதுதான் டிபோசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. Okay. Where a commission has been duly executed, it shall be returned together with the evidence taken under it to the court from which it was issued, unless the order for issuing the commission has otherwise directed, in which case the commission shall be returned in terms of such order, and the commission and the return thereto and the evidence taken under it shall, subject to the provisions of Rule 8, form part of the record of the suit. சாட்சியின் வாக்குமூலத்துடன் ஆணையை திருப்பி அனுப்புதல். ஓர் ஆணையானது உரியவாறு நிறைவேற்றப்பட்டிருக்கிற போது அதன்படி எடுக்கப்பட்ட சாட்சியத்துடன் சேர்த்து அந்த ஆணையை உரிய நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்புதல் வேண்டும்.
ஆணையையும் அதற்கான திருப்புகை குறிப்பையும் மற்றும் அதன்படி எடுக்கப்பட்ட சாட்சியத்தையும் 8வது விதியின் வகைமுறைகளுக்கு உட்பட்ட வழக்கு கட்டின் ஒரு பகுதியாக சேர்த்தல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு அந்த கமிஷன் கொடுத்தாங்களே ஆர்டர், அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அதாவது யாரை வந்து விசாரிக்கணுமோ அவங்கள விசாரிச்சாச்சு. ஓகேவா? இப்ப அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை எந்த கோர்ட் உங்களுக்கு கமிஷன் இஷ்யூ பண்ணிச்சோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா சப்போஸ் அந்த ஆர்டர்லயே சொல்லியிருப்பாங்க தி ரிப்போர்ட் ஹேஸ் டு பி சப்மிட்டட் டு கன்சர்ன் சபார்டினேட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபார்டினேட் கோர்ட்டோட நேம் கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ட்டுக்கு நம்ம ரிப்போர்ட்டை அனுப்பிடணும். ஒண்ணு கமிஷன் இஷ்யூ பண்ண கோர்ட்டுக்கு அனுப்பணும், இல்லைன்னா எந்த கோர்ட்டுக்கு அனுப்பணுமோ அந்த ஆர்டர்ல சொல்லியிருக்கோம் அந்த கோர்ட்டுக்கு அனுப்பிடணும். ஓகேவா? அனுப்பும் போது அந்த ஆர்டர் அனுப்புறோம் இல்லையா, ஆணை திரும்ப அனுப்புறோம் இல்லையா, அதோட சேர்த்து என்ன எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணாங்களோ அதையும் வந்து அனுப்புவாங்க. சோ இது வந்து என்ன ஆயிடும்னா நம்மளோட சூட் ரெக்கார்ட் இருக்கு பார்த்தீங்களா, கேஸ் பண்டில், அதோட இதையும் வந்து ஒரு ரெக்கார்டா சேர்த்துருவாங்க. Rule 8. When depositions may be read in evidence. Evidence taken under a commission shall not be read as evidence in the suit without the consent of the party against whom the same is offered, unless the person who gave the evidence is beyond the jurisdiction of the court, or dead, or unable from sickness or infirmity to attend to be personally examined, or exempted from personal appearance in court, or is a person in the service of the government who cannot, in the opinion of the court, attend without detriment to the public service, or the court in its discretion dispenses with the proof of any of the circumstances mentioned in clause A and authorizes the evidence of any person being read as evidence in the suit, notwithstanding proof that the cause for taking such evidence by commission has ceased at the time of reading the same. எப்போது வாக்குமூலங்கள் சாட்சியமாக பயன்படுத்தப்படலாம்? எவர் ஒருவருக்கு எதிராக சாட்சியம் அளிக்கப்பட்டதோ அந்த தரப்பினரின் சம்மதம் இல்லாமல் ஆணையரால் பதிவு செய்யப்பட்ட சாட்சியத்தை வழக்கில் பயன்படுத்துதல் கூடாது. சாட்சியம் அளித்த நபர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு அப்பால் இருந்தால் அல்லது இறந்திருந்தால் அல்லது நேரடியாக விசாரிக்கப்படுவதற்கு நோயினால் அல்லது பலவீனத்தால் முன்னிலையாக முடியாதிருந்தால் அல்லது நீதிமன்றத்தில் நேரடியாக முன்னிலையாகுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தால் அல்லது நீதிமன்றத்தின் கருத்தில் பொது ஊழியருக்கு பாதிப்பு இல்லாமல் முன்னிலையாக முடியாதவராயுள்ள அரசு பணியாளராக இருக்கிற நபராக இருந்தால் அப்போது ஆணையரால் பதிவு செய்யப்பட்ட சாட்சியத்தை வழக்கில் சாட்சியமாக பயன்படுத்தலாம். நீதிமன்றம் தனது விருப்பப்படி கூறில் சொல்லப்பட்ட சந்தர்ப்பங்களில் எதுவும் நிரூபிக்கப்படுவதை வேண்டாம் என விட்டிருந்தால் நபர் ஒருவரின் சாட்சியத்தை சாட்சியமாக பயன்படுத்தும் சமயத்தில் அத்தகைய சாட்சியத்தை ஆணையர் மூலம் எடுப்பதற்கான காரணம் இல்லாது போயிருந்த போதிலும் வழக்கில் சாட்சியமாக பயன்படுத்தலாம். யாருக்கு அகேன்ஸ்டா எவிடன்ஸ் எடுத்திருக்காங்களோ கமிஷன் யூஸ் பண்ணி கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களோட கன்சென்ட் இல்லாம நம்ம அந்த ரெக்கார்டட் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. டெபோசிஷனை நம்ம வந்துட்டு எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் அந்த பர்டிகுலர் பர்சனால கோர்ட்டுக்கு வர முடியாது, அப்புறம் வந்துட்டு அவங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறாங்க, இல்ல அவங்க சிக்னஸ், அந்த நேரங்கள்ல கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல எவிடன்ஸை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்ரூல் பில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அந்த சிக்னஸோ இல்லைன்னா கவர்மெண்ட் அபிஷியல் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயத்துக்கோ ப்ரூவ் பண்ணாத போது அவசியமே இல்லைன்னா கூட நம்ம கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எவிடன்ஸை ஃபர்தரா ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த சிச்சுவேஷனை ஃபர்தரா ப்ரூவ் பண்ண தேவை கிடையாது. கோர்ட் பொறுத்த வரைக்கும் it can be accepted as an evidence. அதாவது அந்த பர்சன் கோர்ட்ல வந்து அப்பியர் ஆகி சொல்ல முடியாத ரீசன் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம இஷ்யூ அப்பாயிண்ட் பண்ணி எடுக்கப்படுற அந்த எவிடன்ஸ் டிபோசிஷன்ஸை கோர்ட்ல இந்த மாதிரி நேரங்களை கன்சிடர் பண்ணலாம். Rule 9. Commissions to make local investigations. In any suit in which the court deems a local investigation to be requisite or proper for the purpose of elucidating any matter in dispute or of ascertaining the market value of any property or the amount of any mean profits or damages or annual net profits, the court may issue a commission to such person as it thinks fit, directing him to make such investigation and to report thereon to the court, provided that where the state government has made rules as to the persons to whom such commission shall be issued, the court shall be bound by such rules. தல ஆய்வுகள் செய்வதற்கான ஆணையம். எந்த வழக்கில் விடயம் எதையும் தெளிவாக்கும் பொருட்டு அல்லது ஏதேனும் சொத்தின் சந்தை விலை அல்லது இடைக்கால வருமானம் அல்லது இழப்பீடு அல்லது ஆண்டு நிகர வருமானத்தை தொகையை
கண்டறியும் பொருட்டு தல ஆய்வு தேவையானது அல்லது முறையானது என்று நீதிமன்றம் கருதுகிறதோ அந்த வழக்கு எதிலும் நீதிமன்றம் அது தக்கதென கருதும் அத்தகைய ஆய்வை செய்து அதன் பேரில் நீதிமன்றத்திற்கு அறிக்கையை தாக்கல் செய்ய ஆணையரை நியமிக்கலாம். வரம்புரையாக எந்த நபர்களுக்கு அத்தகைய ஆணை வழங்கப்படுதல் வேண்டும் என்று மாநில அரசாங்கம் விதிகள் செய்திருக்கிற போது நீதிமன்றம் அத்தகைய விதிகளுக்கு கட்டுப்பட்டிருக்கும். சோ கோர்ட் இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன்ல ஏதாவது ஒரு லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கோர்ட் ஆர்டர் மூலியமா கமிஷன் இஷ்யூ பண்றது மூலியமா செய்ய முடியும். ஒரு பர்சனுக்கு கமிஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த மாதிரியான கமிஷன் இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஏரியாவோட மார்க்கெட் வேல்யூ, இப்ப நம்ம கைட்லைன் வேல்யூ அப்படின்றது நமக்கு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல தெரியும். இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்தோம் அப்படின்னா அந்த ஏரியாவோட கைட்லைன் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? கோர்ட்ல வந்து பிளைண்டிஃப் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, டிபெண்டன்ட் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு வந்துட்டு எதுல சாதகமோ அவங்க அதை பேஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அந்த பர்டிகுலர் ஏரியாவோட மார்க்கெட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லைன்னா அங்க இப்போ ரெண்டுக்கெல்லாம் விடுறாங்க அப்படின்னா அதோட மீன் ப்ராஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஆனுவல் ப்ராஃபிட் என்ன இருக்கும் ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துல கோர்ட்டே கமிஷன் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு பர்சனுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது மார்க்கெட் வேல்யூ அந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்களை வந்து விசாரிக்கிறதுக்கான யார அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கைட்லைன் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்துன்னா அந்த மாதிரியான பர்சன்ஸை தான் கமிஷனரா அப்பாயிண்ட் பண்ணணும். Rule 10. Procedure of Commissioner. The Commissioner, after such local inspection as he deems necessary and after reducing to writing the evidence taken by him, shall return such evidence together with his report in writing signed by him to the court. ஆணையருக்கான நடைமுறை. ஆணையர் அவசியம் என கருதும் தல ஆய்வை செய்த பின்பு அவரால் எடுக்கப்பட்ட சாட்சியத்தை எழுத்துருவில் வடித்த பின்பு அத்தகைய சாட்சியத்தை அவரால் கையொப்பமிடப்பட்ட எழுத்து மூலமான அவரது அறிக்கையுடன் சேர்த்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தல் வேண்டும். ஸோ ஒரு பர்சனா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க கமிஷனரா, அவர் வந்து அந்த லோக்கல் பிளேஸ்ல இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அவர் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், ரிட்டன் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு அந்த ரிட்டன் ரிப்போர்ட்ல அவரோட சிக்னேச்சர் அவர் அட்டஸ்ட் பண்ணணும். அட்டஸ்ட் பண்ணிட்டு இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காரு இல்லையா அதோட சேர்த்து எந்த கோர்ட்ல கமிஷன் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த கமிஷனுக்கு அந்த ஆர்டரை ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ரிட்டர்ன் பண்றது அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஆர்டர் கொடுத்தா அது ஆர்டர்ல ஒரு வேலை இருக்குது, யூ ஹேவ் டு டூ so and so work அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னா ஆஃப்டர் கேரிங் அவுட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாட் ஐ ஹேவ் கிவன் நீங்க அந்த ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு சப்மிட் தி ரிப்போர்ட் இல்லையா? அந்த ரிப்போர்ட்டோட சேர்த்து இந்த நான் கொடுத்த பாத்தீங்களா ஆர்டர் அதையும் எனக்கு சேர்த்து நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து ரிட்டர்ன் பண்றது அப்படின்னு வாரண்ட் ரிட்டர்ன் பண்றது அப்புறம் கமிஷன் ரிட்டர்ன் பண்றது அப்படின்றதுலாம் இதுதான் அர்த்தம். Report and depositions to be evidence in suit. The report of the commissioner and the evidence taken by him, but not the evidence without the report, shall be evidence in the suit and shall form part of the record. But the court, or with the permission of the court, any of the parties to the suit may examine the commissioner personally in open court, touching any of the matters referred to him or mentioned in his report, or as to his report, or as to the manner in which he has made the investigation. அறிக்கையும் வாக்குமூலங்களும் வழக்கில் சாட்சியமாயிருத்தல் வேண்டும். ஆணையரின் அறிக்கையும் அவரால் எடுக்கப்பட்ட சாட்சியமும் வழக்கில் சாட்சியமாக இருத்தல் வேண்டும். அதனை வழக்கு கட்டுடன் சேர்த்து வைத்தல் வேண்டும். நீதிமன்றமோ நீதிமன்றத்தின் அனுமதியுடன் வழக்கின் தரப்பினர்களில் எவருமோ திறந்த நீதிமன்றத்தில் நேரடியாக ஆணையரை விசாரிக்கலாம். அவருக்கு குறித்தனுப்பப்பட்ட அல்லது அவரது அறிக்கையில் சொல்லப்பட்ட விடயங்களை குறித்து அல்லது அவர் ஆய்வு செய்த முறையை குறித்து குறுக்கு விசாரணை செய்யலாம். ஸோ இப்போ இந்த கமிஷனர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவரோட அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிப்போர்ட் ஆகும். அதுக்கான பேஸ் என்னது சோர்ஸ் வந்து அந்த எவிடன்ஸ் அதையும் கோர்ட்ல சப்மிட் பண்றாரு இல்லையா? தட் வில் பிகம் அ பார்ட் ஆஃப் தி ரெக்கார்ட் ஆஃப் தி சூட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கேஸோட ஒரு கேஸ் பண்டிலே இது எல்லாத்தையும் சேர்த்துருவாங்க. And based on these reports, based on the evidences he has collected, he can be cross-examined. என்ன பேஸ் பண்ணி என்ன on what circumstances so and so questions were asked, இல்லைன்னா என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணி அவர் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாரு அப்படின்றதோ இல்லைன்னா வந்துட்டு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிற அப்ஜெக்ஷன்ஸோ இல்ல எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துட்டு கிராஸ் எக்ஸாமின் மூலியமா எய்தர் பார்ட்டிஸ் அதாவது பிளைண்டிஃப் ஆகட்டும் டிஃபெண்டன்ட் ஆகட்டும் அந்த கமிஷனரை கேட்க முடியும் ஓப்பன் கோர்ட்ல. அதாவது அவரை ஒரு விட்னஸா எடுத்து விசாரிக்க முடியும்.
commissioner may be examined in person. Where the court is for any reason dissatisfied with the proceedings of the commissioner, it may direct such further inquiry to be made as it shall think fit. ஆணையர் நேரடியாக விசாரிக்கப்படலாம். நீதிமன்றம் ஆணையரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் திருப்தி அடையாத போது அது வேறு விசாரணையை செய்வதற்கு உத்தரவிடலாம். சப்போஸ் if the court is not satisfied with the report being submitted by the commissioner, biased-ஆ இருக்கு, இல்ல வந்து இன்டென்ஸா விசாரிக்கல, இன்டென்ஸ் இன்ட்ரோகேஷன் வாஸ் நாட் தேர் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்தரா வேற ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணலாம். இல்லைன்னா இதையே வந்துட்டு ஃபர்தரா எப்படி பண்ணலாம், இன்னும் இன்க்ளூசிவா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். வேற ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கவர் பண்ண வேண்டியதுன்னா அதையும் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டால சொல்ல முடியும். Rule 10A, Commission for Scientific Investigation, where any question arising in a suit involves any scientific investigation which cannot, in the opinion of the court, be conveniently conducted before the court may, if it thinks it necessary or expedient in the interest of justice to do, issue a commission to such person as it thinks fit, directing him to inquire into such question and report thereon to the court. The provisions of Rule 10 of this order shall, as far as may be, apply in relation to a commissioner appointed under this rule, as they apply in relation to a commissioner appointed under Rule 9. அறிவியல் முறையில் ஆய்வு செய்வதற்கான ஆணை. வழக்கில் எழுகிற பிரச்சனையில் அறிவியல் முறையில் ஆய்வு செய்யப்படுவது அவசியமானதாக இருக்கும்போது நீதிமன்றம் நீதியின் நலனுக்கு தக்கவரென கருதும் நபரை பிரச்சனையை குறித்து விசாரித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கையை அனுப்பும்படி உத்தரவிடலாம். இந்த விதியின்படி நியமிக்கப்பட்ட ஆணையர் சம்பந்தமாக இந்த கட்டளையின் 10வது விதியின் வகைமுறைகள் 9வது விதியின்படி நியமிக்கப்பட்ட ஆணையர் சம்பந்தமாக பொருந்துவது போன்ற எந்த அளவுக்கு கூடுமோ அந்த அளவுக்கு இதற்கும் பொருந்தும். ஸோ வந்து ரூல் 9ல என்னென்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே வந்துட்டு ரூல் 10க்கும் பொருந்தும். அண்ட் சப்போஸ் ஏதாவது சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அட்வொகேட்டை மட்டும் அப்பாயிண்ட் பண்ணா பத்தாது. ஸோ யார் வந்துட்டு அந்த விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்ச பர்சனா இருப்பாங்களோ அவங்கள வந்து கமிஷனரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் கோர்ட்ல நடத்த முடியாது அப்படின்றதுனால அந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க எக்ஸ்பர்ட். ஈவன் இப்போ வந்துட்டு ஒரு வாட்டர் அந்த ஏரியாவில் செக் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் அட்வொகேட் போய் செக் பண்ண முடியாது. அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து சாயில் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட் அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான எக்ஸ்பர்ட் இருப்பாங்களே அவங்கள பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு விசாரிச்சுட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷனுக்காக அப்பாயிண்ட் பண்ற கமிஷன் இருக்கும் அதே ரூல்ஸ் தான் பொருந்தும். Rule 10B, Commission for Performance of a Ministerial Act, where any question arising in a suit involves the performance of any ministerial act which cannot, in the opinion of the court, be conveniently performed before the court may, if for reasons to be recorded, it is of opinion that it is necessary or expedient in the interest of justice so to do, issue a commission to such person as it thinks fit, directing him to perform that ministerial act and report thereon to the court. The provisions of Rule 10 of this order shall apply in relation to a commissioner appointed under this rule as they apply in relation to a commissioner appointed under Rule 9. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தான் மாறுது. முன்னாடி சொன்னது வந்துட்டு சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மினிஸ்டீரியல் ஆக்ட். ஸோ ஏதாவது ஒரு மினிஸ்டீரியல் ஆக்ட் அப்படின்னா எழுத்து பணியை ஆற்றுவதற்கான ஆணை. அந்த ஒரு விஷயத்தை வந்து விசாரிக்கிறது கோர்ட்ல பண்ண முடியாது அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு கமிஷனர் இந்த விஷயங்களை விசாரிக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணலாம். வழக்கில் எழுகிற பிரச்சனையில் எழுத்தர் செயல் சம்பந்தப்பட்டதாக இருந்து நீதிமன்றத்தால் செய்ய முடியாத போது நீதிமன்றம் நீதியின் நலனுக்கு உகந்த வகையில் அது தக்கவர் என கருதும் ஒரு நபரை அந்த எழுத்தர் செயல் புரிந்து அதன் பேரில் நீதிமன்றத்திற்கு அறிக்கை கொடுக்கும்படி குறிப்பிட்டு ஒரு ஆணையை வழங்கலாம். ஸோ அந்த ஆணைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரூல் 9ல என்ன சொல்லியிருக்கோம் அதே ப்ரொசீஜர் ரூல் 10க்குமே வந்துட்டு பொருந்தும். Rule 10C, Commission for the Sale of Movable Property, where in any suit it becomes necessary to sell any movable property which is in the custody of the court pending the determination of the suit and which cannot be conveniently preserved, the court may, if for reasons to be recorded, it is of opinion that it is necessary or expedient in the interest of justice so to do, issue a commission to such person as it thinks fit, directing him to conduct such sale and report thereon to the court. The provisions of Rule 10 இதுவும் வந்துட்டு Rule 9ல சொல்லியிருக்கிறது இந்த Rule 10க்கும் இதுக்கும் பொருந்தும் அப்படின்னு ஒவ்வொரு கிளாஸ்லயுமே நம்ம சொல்றாங்க. Every such sale shall be held as far as may be in accordance with the procedure prescribed for the sale of movable property in execution of a decree. இதை நான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வழக்கு முடிவு செய்யப்படும் வரையில் நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் இருக்கிறதும் வசதியாக பாதுகாப்பட முடியாததுமான
அசையா சொத்தை விற்பனை செய்வது அவசியம் என்று நீதிமன்றம் கருதுகிற போது அத்தகைய சொத்தை விற்பனை செய்து அதில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யும்படி நீதிமன்றம் ஒருவருக்கு ஆணை வழங்கலாம். ஸோ இப்போ கோர்ட்ல வந்து கேஸ் பெண்டிங்கா இருக்கு. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு ஆர்டர் வாங்கிட்டு அதை யாரோ ஏலியனேட் பண்ணாமலையோ இல்லைன்னா யாரோ பொசிஷன்ல இன்டர்ஃபியர் பண்ணாமலையோ வச்சிட முடியும். ஆனா மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கோர்ட்டால ப்ரிசர்வும் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல ஒரு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி அதை சேல் பண்ணி அதுக்கான அந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது அமௌண்ட் வந்திருக்குன்னா அந்த கோர்ட்ல பே பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ இந்த சேலை கண்டக்ட் பண்றதுக்காகவே ஒரு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சேலோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, we have already seen sale of movable goods in case of execution of decree. ஒரு டிகிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி சேல் பண்றது என்னென்ன ப்ரொசீஜர் பார்க்கணும், அது எல்லா ப்ரொசீஜருமே அதே மாதிரி தான் இந்த கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அந்த கமிஷன் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி he will be selling out the movable property and reporting the same to the court that has issued the commission. Rule 11. Commission to examine or adjust accounts. In any suit in which an examination or adjustment of the accounts is necessary, the court may issue a commission to such person as it thinks fit, directing him to make such examination or adjustment. கணக்குகளை பரிசீலனை செய்வதற்கான அல்லது சரிக்கட்டுவதற்கான ஆணையம். கணக்குகளை ஆய்வு செய்வது அல்லது சரிக்கட்டுவது அவசியமாயிருக்கிற வழக்கு எதிலும் நீதிமன்றம் தான் தக்கதென கருதுகிற நபருக்கு அத்தகைய ஆய்வை மேற்கொள்ளும்படி பரிசீலனை அல்லது சரிக்கட்டுதல் செய்யும்படி குறிப்பிட்டு ஒரு ஆணையை வழங்கலாம். ஸோ ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு விஷயத்தை பத்தி அக்கௌண்ட்ஸ் பத்தி எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு அந்த பர்டிகுலர் விஷயத்தை எக்ஸாமின் பண்ணி விசாரிச்சு இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ப்ராப்பரா எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிருக்காங்களா, ப்ராப்பரா எல்லா அக்கௌண்ட்ஸ் இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. Rule 12. Court to give commissioner necessary instructions. The court shall furnish the commissioner with such part of the proceedings and such instructions as appear necessary, and the instructions shall distinctly specify whether the commissioner is merely to transmit the proceedings which he may hold on the inquiry, or also to report his own opinion on the point referred for his examination. அவசியமான அறிவுரைகளை ஆணையருக்கு நீதிமன்றம் வழங்குதல் வேண்டும். அவசியம் என தோன்றுகிற நடவடிக்கை பகுதியையும் அறிவுரைகளையும் நீதிமன்றம் ஆணையருக்கு வழங்குதல் வேண்டும் மற்றும் அவர் ஆய்வுகளை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை மட்டும் அனுப்ப வேண்டுமா அல்லது அவருடைய ஆய்வுக்கு விடப்பட்ட பிரச்சனையில் அவரது சொந்த கருத்தை கூட அறிவிக்க வேண்டுமா என்ற அறிவுரைகளில் தெளிவாக குறிப்பிடுதல் வேண்டும். ஸோ என்ன விஷயத்தை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும், அதாவது என்ன விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்ற ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து கமிஷனருக்கு கொடுக்கணும். ஓகேவா, கோர்ட்ல இருந்து கமிஷனருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகணும். அதே மாதிரி whether he has to submit only the report or also his opinion, அதாவது வெறும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதை மட்டும் என்ன பார்த்தாரு அதை மட்டும் சொல்லணுமா இல்ல based on that what is his opinion அப்படின்றதையும் சேர்த்து சொல்லணுமா அப்படின்ற விஷயத்தையும் அந்த ஆர்டர்லயே சொல்லியிருக்கணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லயே கோர்ட் சொல்லியிருக்கணும். Proceedings and report to be evidence, court may direct further inquiry. The proceedings and report, if any of the commissioners, shall be evidence in the suit, but where the court has reason to be dissatisfied with them, it may direct such further inquiry as it shall think fit. நடவடிக்கைகளும் அறிக்கையும் சாட்சியமாய் இருத்தல், மேற்கொண்டு ஆய்வு செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிடலாம். ஆணையரின் நடவடிக்கைகளும் அறிக்கையும் வழக்கில் சாட்சியமாய் இருக்கும் ஆணையரின் நடவடிக்கையில் நீதிமன்றம் அதிருப்தி கொண்டிருக்கும் போது அது தக்கதென கருதுகிற வகையில் மீண்டும் கணக்கை ஆய்வு செய்வதற்காக உத்தரவிடலாம். ஸோ ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க பேஸ்ட் ஆன் an enquiry of some accounts. ஆனா அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் கோர்ட் இஸ் கமிங் டு a conclusion that it is not full, அது வந்து ஃபுல்லா இல்ல, தேவையான எல்லா விஷயங்களும் அதுல இல்ல, ரிப்போர்ட்ல இல்ல, ஸோ ஒரு லாக்மினா இருக்கு இல்லைன்னா ஒரு கேப் இருக்கு, நிறைய விஷயங்கள் அதுல சொல்லப்படாம இருக்குது அப்படின்ற போது கோர்ட் கேன் பாஸ் ஃபர்தர் ஆர்டர்ஸ், அதாவது திரும்பவும் இதை விசாரிங்க இல்லைன்னா என்னென்ன கேப்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு இன்னும் டீடைலா விசாரிச்சு அதையும் சேர்த்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் பண்ண முடியும். Rule 13. Commission to make partition of immovable property. Where a preliminary decree for partition has been passed, the court may in any case not provided for by section 54 issue a commission to such person as it thinks fit to make partition or separation according to the rights as declared in such decree. அசையா சொத்தினை பாக பிரிவினை செய்வதற்கான ஆணையம். பாக பிரிவினைக்காக ஒரு முதல் நிலை தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிற போதும்
54வது பிரிவினால் வகை செய்யப்பட்டிராத எந்த சந்தர்ப்பத்திலும் நீதிமன்றமானது அத்தகைய தீர்ப்பாணையில் விளம்பரப்பட்டவாறான உரிமைகளுக்கு இணங்க பாக பிரிவினை செய்வதற்கு அல்லது பாகத்தை பிரிப்பதற்கு அது தக்க வரென கருதுகிற நபர் ஒருவரை ஆணையராக நியமிக்கலாம். ஓகே, இந்த டாபிக் வந்து நம்ம முன்னாடியே லெக்சர்ஸ்ல பார்த்துருக்கோம். என்னன்னு பார்த்தோம்னா, பார்ட்டிஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் 2 டிகிரி, அதாவது பிரிலிமினரி டிகிரி ஒன்று, ஃபைனல் டிகிரி ஒன்றுன்னு இருக்கும். ஸோ இந்த பிரிலிமினரி டிகிரியில விச் பர்சன், அதாவது விச் பார்ட்டி இஸ் என்டைட்டில்ட் ஃபார் ஹவு மச் ஷேர் அப்படின்றது இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு சன் டாட்டர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 பேர் மட்டும் இருக்காங்கன்னா ஹாஃப் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். சன்னு டாட்டர், இன்னொரு ஒரு ப்ரீடிசீஸ்ட் சன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 டாட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஷேர் வந்து ஃபர்ஸ்ட் சனுக்கு ஹாஃப், ஐ மீன் 1/3, செகண்ட் டாட்டருக்கு 1/3, அதுக்கப்புறம் ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க இல்லையா தேர்டு, அவங்களோட 2 பசங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு 1/6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த 1/3 1/6 அப்படின்றத மட்டும் தான் பிரிலிமினரி டிகிரியில சொல்லுவாங்க. ஸோ எந்த போர்ஷனை வந்துட்டு யார் எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் ஃபைனல் டிகிரியில தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபைனல் டிகிரி பாஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு அட்வொகேட் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை பத்தி தான் இந்த ரூல் 13ல சொல்லியிருக்காங்க. அந்த அட்வொகேட் கமிஷனர் அந்த ப்ராப்பர்ட்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எப்படிலாம் அந்த பார்ட்டிஷனை கேரி அவுட் பண்ண முடியும் அப்படின்றத ஷெட்யூலா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வித் தி கன்சென்சஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ் அதை பிரிச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னா அது என்ன டிஸ்பியூட் அப்படின்றத பார்த்து தான் ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணுவாங்க. அசையா சொத்தினை பாக பிரிவினை செய்வதற்கான ஆணையம். ஸோ இதுதான் வந்துட்டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்படி பார்ட்டிஷன் பண்றோம் அப்படின்றதுக்காக ஃபைல் பண்ற கமிஷன். இந்த ரூல் 13 அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகும். ரூல் 14, procedure of commissioner. The commissioner shall, after such inquiry as may be necessary, divide the property into as many shares as may be directed by the order under which the commission was issued, and shall allot such shares to the parties, and may, if authorized thereto by the said order, award sums to be paid for the purpose of equalizing the value of the shares. ஆணையரின் நடைமுறை. அவசியமாகும் விசாரணைக்கு பின்பு எந்த கட்டளையின்படி ஆணை வழங்கப்பட்டதோ அந்த கட்டளையினால் குறிப்பிடப்பட்ட அத்தகைய பங்குகளாக சொத்தினை ஆணையர் பிரிவினை செய்து தரப்பினர் ஒவ்வொருவருக்கும் உரிய பங்கை ஒதுக்குதல் வேண்டும். மற்றும் மேற்சொன்ன கட்டளையால் அதற்கென அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தால் பங்குகளின் மதிப்பை சமமாக்கும் பொருட்டு தொகைகள் செலுத்தப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கலாம். அதாவது இப்ப வந்து கமிஷனர் கிட்ட ஒரு பிரிலிமினரி டிகிரி கொடுத்துறாங்க, எப்படி வந்துட்டு ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணணும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணி பார்ட்டிஸ்க்கு கொடுக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அமௌண்ட் வந்து கம்மியா வருது, ஒருத்தங்க வந்து ஜாஸ்தியா வருது, இன்னொருத்தங்களுக்கு கம்மியா வருது அப்படின்னா அதை ஈக்குவல் பண்றதுக்காக இன்னொருத்தங்க கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கி ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து கமிஷனர் பண்ண முடியும். The commissioner shall then prepare and sign a report or the commissioners where the commission was issued to more than one person and they cannot agree, shall prepare and sign separate reports appointing the share of each party and distinguishing each share if so directed by the said order by metes and bounds. Such report or reports shall be annexed to the commission and transmitted to the court, and the court, after hearing any objections which the parties may make to the report or reports, shall confirm, vary or set aside the same. ஆணையர் அதன் பின் ஓர் அறிக்கையை தயாரித்து கையொப்பமிடுதல் வேண்டும். ஆணையர்கள் ஒவ்வொரு தரப்பினரின் பங்கை குறிப்பிடுகின்ற போது ஒவ்வொரு பங்கையும் எல்லைகளாலும் வேறுபடுகின்ற தனித்தனி அறிக்கைகளை தயாரித்து கையொப்பமிடுதல் வேண்டும். அத்தகைய அறிக்கைகளுக்கு வழக்கு தரப்பினர்கள் ஆட்சேபனை செய்கிற போது அதனை நீதிமன்றம் கேட்ட பிறகு அதனை உறுதிப்படுத்தவோ அல்லது மாறுதல் செய்யவோ அல்லது ரத்து செய்யவோ செய்யலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் டிவைட் பண்றோம் அப்படின்ற ரிப்போர்ட்டை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் that has to be signed by the commissioner, or இப்போ சப்போஸ் அந்த 2-3 பேரை கமிஷனர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஜாயிண்டா அப்படின்னா, ஒரு டீமா பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே சைன் பண்ணணும். இதுல என்னன்னா இப்ப இந்த ரிப்போர்ட் பத்தி சொல்லும் போது எப்படி எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்றது தனித்தனி ரிப்போர்ட்டா அவங்க வந்து ரெடி பண்ணணும். ஸோ தட் அவங்களுக்கு ஏதாவது பார்ட்டிஸ்க்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா they can put forward in the court, எங்களுக்கு இதுல அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்றத அவங்க தெரியப்படுத்தலாம். அந்த அப்ஜெக்ஷனை விசாரிச்சதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் கோர்ட் வந்து will either confirm the report or set aside, அதாவது ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறத அப்படியே செயல்படுத்துங்க, அப்படியே பார்ட்டிஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு செட் அசைட் பண்ணிட்டு ஃபர்தரா என்ன ஆர்டர் பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ணுவாங்க. Where the court confirms or varies the report or reports,
it shall pass a decree in accordance with the same as confirmed or varied, but where the court sets aside the report, it shall either issue a new commission or make such or other order as it shall think fit. அந்த அறிக்கைகளை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிற போது அல்லது மாறுதல் செய்கிற போது அதற்கிணங்க ஒரு தீர்ப்பாணையை பிறப்பித்தல் வேண்டும். அறிக்கைகளை நீதிமன்றம் ரத்து செய்கிற போது அது ஒன்று ஒரு புதிய ஆணையை நியமித்தல் வேண்டும் அல்லது அது தக்கதென கருதுகிற வேறு கட்டளையை பிறப்பித்தல் வேண்டும். ஸோ இப்போ அந்த ரிப்போர்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு டிகிரியை பாஸ் பண்ணிடுவாங்க கோர்ட்ல. ஓகேவா? ஆனா இப்ப அது வந்து கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ற பட்சத்தில், அதாவது ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அந்த சேஞ்சஸை பண்ணி டிகிரி பாஸ் பண்ணுவாங்க. இல்ல அந்த ரிப்போர்ட்டே வந்துட்டு அக்செப்டபிளா இல்ல அப்படின்னா செட் அசைட் பண்றாங்க அப்படின்னா திருப்பியும் ஒரு புது கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேற என்ன ஆர்டர் தேவையோ அந்த கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஃபைல் பண்ணுவாங்க, ஐ மீன் இஷ்யூ பண்ணுவாங்க. Rule 15. Expenses of commission to be paid into court. Before issuing any commission under this order, the court may order such sum, if any, as it thinks reasonable for the expenses of the commission to be within a time to be fixed, paid into court by the party at whose instance or for whose benefit the commission is issued. ஆணையத்தின் செலவுகளை நீதிமன்றத்தில் செலுத்துதல் வேண்டும். இந்த கட்டளையின்படி ஆணையரை நியமிக்கும் முன்பு நீதிமன்றம் ஆணையரின் செலவுக்காக தான் நியாயம் என கருதலாகும் தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் செலுத்தும்படி கட்டளையிடலாம். ஸோ யாரு வந்துட்டு இப்போ அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களோ, ஃபைல் பண்ணிருக்காங்களோ ஐஏ, அப்படி இல்லைன்னா கோர்ட்டே அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா யாரோட பெனிஃபிட்காக இதை அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவங்கள வந்துட்டு இந்த கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க அந்த எக்ஸிக்யூட் பண்றாங்க இல்லையா வாரண்ட், அதை வரைக்குமான எக்ஸ்பென்சஸை கொடுக்கணும். அதாவது அந்த பர்சன் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதெல்லாம் வராங்க இல்லையா, அதுக்கான எக்ஸ்பென்சஸை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஜூனியர் அட்வொகேட்க்கு ஒரு நிறைய விஷயத்துல பினான்சியலா ஹெல்ப் பண்றது. இது வந்து நான் இந்த யூனிட் முடிச்சுட்டு ஐ மீன் இந்த சாப்டர் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். Rule 16. Powers of commissioners. Any commissioner appointed under this order may, unless otherwise directed by the order of the appointment, examine the parties themselves and any witness whom they or any of them may produce, and any other person whom the commissioner thinks proper to call upon to give evidence in the matter referred to him, call for and examine documents and other things relevant to the subject of inquiry, at any reasonable time enter upon or into any land or building mentioned in the order. ஆணையர்களின் அதிகாரங்கள். இந்த கட்டளையின்படி நியமிக்கப்பட்ட ஆணையர் வழக்கு தரப்பினர்களையோ அல்லது அவர்களது சாட்சிகளையோ விசாரணை செய்யலாம். விசாரணையில் தொடர்புடைய ஆவணங்களையும் வேறு பொருள்களையும் வரவழைத்து ஆய்வு செய்யலாம். நியாயமான எந்த நேரத்திலும் கட்டளையில் சொல்லப்பட்டுள்ள நிலம் எதிலும் இறங்கலாம் அல்லது கட்டடம் எதனுள்ளும் நுழையலாம். ஸோ வந்து இந்த என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி, ஓகேவா, பேஸ் பண்ணி அந்த கமிஷனர் பார்ட்டிஸை கூட்டிட்டு டைரக்டா வந்து விசாரிக்கலாம், பார்ட்டிஸோ இல்லை விட்னஸஸையோ. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு இன்கொயர் பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு டாக்குமெண்ட் ஏதாவது அதை வந்துட்டு அவங்க பண்றதுக்கான பவர் இருக்குது. அதே மாதிரி இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி சூட் ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு லேண்டா இருந்தாலோ இல்லை ஒரு வீடா இருந்தாலோ இல்லை ஒரு ஆஃபீஸா இருந்தாலோ அவங்க ஒரு ப்ராப்பர் டைமிங், அதாவது நைட் இல்லாம இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு டேமேஜ் இல்லாத ஒரு ப்ராப்பர் டைமிங்ல அவங்க வந்து அபிஷியல் ஒர்க் ஆஃபீஸ் டைமிங்லோ நார்மல் டைமிங் இன்டிமேட் பண்ணிட்டு அவங்க வந்து நுழையலாம். Rule 16A. Questions objected to before the commissioner. Where any question put to a witness is objected to by a party or his pleader in proceedings before a commissioner appointed under this order, the commissioner shall take down the question, the answer, the objections, and the name of the party or, as the case may be, the pleader so objecting, provided that the commissioner shall not take down the answer to a question which is objected to on the ground of privilege, but may continue with the examination of the witness, leaving the party to get the question of privilege decided by the court, and where the court decides that there is no question of privilege, the witness may be recalled by the commissioner and examined by him, or the witness may be examined by the court with regard to the question which was objected to on the ground of privilege. No answer taken down under sub-rule 1 shall be read as evidence in the suit except by the order of the court. ஆணையரின் முன்பு ஆட்சேபிக்கப்படுகிற கேள்விகள். இந்த கட்டளையின்படி நியமிக்கப்பட்ட ஒரு ஆணையர் முன்பான நடவடிக்கைகளில் ஒரு சாட்சியிடம் கேட்கப்படும் கேள்வி ஏதும் ஒரு தரப்பினரால் அல்லது அவருடைய வழக்கறிஞரால் ஆட்சேபிக்கப்படுகிற போது அந்த ஆட்சேபனைகளையும் அவ்வாறு ஆட்சேபிக்கின்ற தரப்பினரின் பெயரையும் ஆணையர் எழுதி கொள்ளுதல் வேண்டும். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் வந்துட்டு விட்னஸ் கிட்ட கேட்கறாங்க. ஸோ விட்னஸ் கிட்ட கேட்கறாங்கன்னா பார்ட்டிஸோ ரெண்டு சைட் பார்ட்டிஸுமே வந்து வில் பி பிரசன்ட் அட் தி டைம் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அந்த நேரத்துல
ஏதாவது ஒரு கொஸ்டினை ஒன்னு பார்ட்டியோ இல்லைன்னா வந்துட்டு ப்ளீடர் அதாவது அட்வொகேட்டோ அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வித் அப்ஜெக்ஷன் should be recorded by the கமிஷனர். வரம்புரையாக சிறப்புரிமை என்ற காரணத்தின் பேரில் ஆட்சேபிக்கப்படும் ஒரு கேள்விக்கான பதிலை ஆணையர் எழுதி கொள்ளுதல் கூடாது. இப்ப வந்து பிரிவிலேஜ், அதாவது நாங்க இதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பிரிவிலேஜ் கிளைம் பண்ணுவாங்க. பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் இந்த எவிடன்ஸ் நம்ம படிச்சிருப்போம் 123, 121, 122 ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரிவிலேஜ் கிளைம் பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்த ஆன்சர் வந்து வாங்கக்கூடாது. கமிஷன் வந்து ஆன்சர் ஃபர்தரா இன்சிஸ்ட் பண்ணி வாங்கக்கூடாது. ஆனால் சிறப்புரிமை பிரச்சனைக்கு வழக்கு தரப்பினர் நீதிமன்றத்திடம் முடிவு பெற்றுக் கொள்ளும்படி கூறிவிட்டு சாட்சியின் விசாரணையை தொடர்ந்து நடத்தலாம். சிறப்புரிமை பிரச்சனை எதுவும் இல்லை என்று நீதிமன்றம் முடிவு செய்கிற போது ஆணையரால் சாட்சி திரும்ப தெரிவிக்கப்பட்டு விசாரணை செய்யப்படலாம் அல்லது சிறப்புரிமை என்ற காரணத்தை பேரில் ஆட்சேபிக்கப்பட்ட கேள்வி சம்பந்தமாக நீதிமன்றத்தால் சாட்சி விசாரணை செய்யப்படலாம். இப்ப வந்து பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்துட்டு கொஸ்டினா கேட்கும்போது அதை அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஃபர்தரா ஆன்சர் கொடுக்க சொல்லி இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா இந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்படி ஒரு இஷ்யூ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணணும். So court has to decide whether the question posed by the commissioner was privileged or comes within privilege or not அப்படின்றத கேட்டோங்க. If the court thinks that it comes under privilege communication அப்படின்னா வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் அது privilege கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்துல திரும்பவும் அந்த பார்ட்டியை கால் ஃபார் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அந்த பதிலை வாங்கி வைக்கலாம், பதிலை வாங்கி ரிப்போர்ட் பண்ண முடியும். ஒன்றாவது உள்விதியின்படி எழுதி கொள்ளப்பட்ட பதில் எதுவும் நீதிமன்றத்தின் கட்டளையின் பேரில் தவிர வழக்கில் சாட்சியமாக பயன்படுத்துதல் கூடாது. சோ இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அது கோர்ட்டோட பெர்மிஷன் எல்லாமே எவிடன்ஸா ரெக்கார்ட் பண்ண யூஸ் பண்ண முடியாது. Rule 17. Attendance and examination of witnesses before commissioner. The provisions of this code relating to the summoning, attendance and examination of witnesses and to the remuneration of and penalties to be imposed upon witnesses shall apply to persons required to give evidence or to produce documents under this order, whether the commission in execution of which they are so required has been issued by a court situated within or by a court situated beyond the limits of India, and for the purposes of this rule, the commissioner shall be deemed to be a civil court, provided that when the commissioner is not a judge of a civil court, he shall not be competent to impose penalties, but such penalties may be imposed on the application of such commissioner by the court by which the commission was issued. ஆணையர் முன்பு சாட்சிகள் முன்னிலையாதலும் விசாரணை செய்யப்படுதலும். சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்புதல், சாட்சிகள் முன்னிலையாதல், சாட்சிகளை விசாரணை செய்தல், சாட்சிகளின் ஊதியம், சாட்சியர்களுக்கு விதிக்கப்பட வேண்டிய தண்டங்கள் சம்பந்தமாக இந்த சட்டத்தில் உள்ள வகைமுறைகள் இந்த கட்டளையின்படி சாட்சி சொல்ல அல்லது ஆவணங்களை ஒப்படைக்க உத்தரவிடப்பட்ட நபர்களுக்கும் பொருந்தும். எந்த ஆணையை நிறைவேற்றுகையில் அவர்கள் அவ்வாறு கட்டளையிடப்பட்டார்களோ அந்த ஆணை இந்தியாவிற்குள் அமைந்திருக்கிற ஒரு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்தால் இந்த விதியின் நோக்கங்களை பொறுத்த மட்டில் அந்த ஆணையரை ஓர் உரிமை வழக்கு நீதிமன்றம் என்று கொள்ளுதல் வேண்டும். வரம்புரையாக ஆணையர் ஓர் உரிமை வழக்கு நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருப்பவராக இல்லாத போது தண்டங்கள் விதிப்பதற்கு அவருக்கு தகுதியுடையவர் ஆக மாட்டார். ஆனால் அத்தகைய ஆணையரின் விண்ணப்பத்தின் பேரில் எந்த நீதிமன்றம் ஆணை வழங்கியதோ அந்த நீதிமன்றத்தின் அத்தகைய தண்டங்கள் விதிக்கப்படலாம். ஸோ விட்னஸஸை சம்மன் பண்ணும்போது அவங்களோட அட்டெண்டன்ஸ், அவங்கள வந்துட்டு எக்ஸாமின் பண்றது, கொஸ்டின்ஸ், அப்புறம் அவங்களோட ரெம்யூனரேஷன், அப்புறம் பெனால்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கமிஷனரால அதை பார்த்துப்பாங்க. அதே மாதிரி இந்த கமிஷன் வந்து இந்தியாவில் இருக்க கோர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு வெளியில பண்ணியிருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான். அதே மாதிரி இந்த ரூல் பொறுத்த வரைக்கும் கமிஷனர் அப்படின்றது ஒரு சிவில் கோர்ட் மாதிரி. ஸோ சிவில் கோர்ட்க்கு என்னென்ன பவர் இருக்கு, அதாவது விட்னஸை சம்மன் பண்றது, அட்டெண்டன்ஸ் வர சொல்றது, அப்பியரன்ஸ் சொல்றது, அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எக்ஸாமின் பண்றது, விட்னஸஸ் எக்ஸாமின் பண்றது, இந்த எல்லாமே வந்து சிவில் கோர்ட்டோட பவர். ஸோ அது எல்லாமே இந்த ரூல் மூலியமா அப்பாயிண்ட் பண்ணப்படுற கமிஷனருக்குமே வந்து அந்த பவர்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் ஒரு சிவில் ஜட்ஜா இல்லாத போது, கமிஷன் வந்து சிவில் ஜட்ஜா இல்லாத போது அவங்களுக்கு பெனால்டி இஷ்யூ பண்றதுக்கான பவர் கிடையாது. பட் அட் தி சேம் டைம்
அவங்க வந்துட்டு ரிப்போர்ட்ல அந்த கோர்ட்டுக்கு அப்ளை பண்றது மூலியமா கமிஷனர் வந்து கோர்ட்டுக்கு எந்த கோர்ட்ல இருந்து கமிஷன் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த கோர்ட்டுக்கு அப்ளை பண்றது மூலியமா யாருக்கு பெனால்டி கொடுக்கணுமோ பெனால்டி இம்போஸ் பண்ண முடியும். ஸோ கமிஷனரால டைரக்டா பெனால்டி இம்போஸ் பண்ண முடியாது, அது வந்து கோர்ட்டோட பவர். ஸோ கோர்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும், கோர்ட் அந்த கன்சர்ன் பர்சனுக்கு பெனால்டி இஷ்யூ பண்ணுவாங்க. A commissioner may apply to any court not being a high court within the local limits of whose jurisdiction a witness resides for the issue of any process which he may find it necessary to issue to or against such witness, and such court may in its discretion issue such process as it considers reasonable and proper. சாட்சி எந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் குடியிருந்து வருகிறாரோ அத்தகைய சாட்சிக்கு நீதிமுறை கட்டளை எதையும் பிறப்பிப்பதற்காக ஆணையர் விண்ணப்பிக்கலாம். நீதிமன்றம் அது நியாயம் என்றும் உரியதென்றும் கருதுகிற போது அத்தகைய நீதிமுறை கட்டளையை பிறப்பிக்கலாம். ஸோ எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல அந்த பார்ட்டி அந்த விட்னஸ் ரிசைட் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கோர்ட் மூலியமா ப்ராசஸ் அனுப்புறதுக்காக கமிஷனர் வந்து அப்ளை பண்ணலாம். Rule 18. Parties to appear before commissioner. Where a commission is issued under this order, the court shall direct that the parties to the suit shall appear before the commissioner in person or by their agents or pleaders. Where all or any of the parties do not so appear, the commissioner may proceed in their absence. தரப்பினர்கள் ஆணையர் முன்னிலையாக வேண்டும். இந்த கட்டளையின்படி ஓர் ஆணை வழங்கப்பட்டிருக்கிற போது நீதிமன்றம் உரிமை வழக்கின் தரப்பினர்கள் ஆணையரின் முன் நேரடியாக அல்லது அவர்களுடைய முகவர்கள் அல்லது வழக்கறிஞர்கள் மூலமாக முன்னிலையாதல் வேண்டும் என்று உத்தரவிடலாம். தரப்பினர்கள் எல்லோரும் அல்லது அவர்களில் எவரும் அவ்வாறு முன்னிலையாகாத போது ஆணையர் அவர்கள் இல்லாமலே நடவடிக்கையை மேல் நடத்தலாம். ஸோ கமிஷன் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் பார்ட்டிஸ் அந்த கமிஷனை எக்ஸிக்யூட் பண்ற அன்னைக்கு பிரசன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டிஸ் இன் பர்சனா பிரசன்டா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அவங்களோட ஏஜென்ட்டோ இல்லைன்னா அவங்களோட அட்வொகேட்ஸோ பிரசன்டா இருந்தா போதும். சப்போஸ் அந்த மாதிரி யாரும் பிரசன்ட் ஆகல அன்னைக்கு டேட்ல எக்ஸிக்யூட் பண்ற டேட்ல இல்லை எக்ஸாமின் பண்ற டேட்ல அப்படின்னா அவங்க இல்லாமலேயே வந்துட்டு கமிஷனை கண்டினியூ பண்ணலாம். அதாவது கமிஷன் வந்து அவரோட ஒர்க் என்னவோ அதை வந்துட்டு பார்க்கலாம். அவங்களோட பிரசன்ஸ்க்காக இன்னொரு ஒரு நாளைக்கு அட்ஜென்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. Rule 18A. Application of order to execution proceedings. The provisions of this order shall apply so far as may be to proceedings in execution of a decree or order. நிறைவேற்றுகை நடவடிக்கைகளில் கட்டளைகள் பொருந்துதல். இந்த கட்டளையின் வகைமுறைகள் எந்த அளவிற்கு கூடுமோ அந்த அளவிற்கு ஒரு தீர்ப்பாணை அல்லது கட்டளை நிறைவேற்றுகை நடவடிக்கைகளுக்கும் பொருந்தும். ஸோ ஒரு டிகிரியை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு இதுல இருக்க ப்ரொவிஷன்ஸ் வந்து அதுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. Rule 18B. Court to fix a time for return of commission. The court issuing commission shall fix a date on or before which the commission shall be returned to it after execution, and the date so fixed shall not be extended except where the court for reasons to be recorded is satisfied that there is sufficient cause for extending the date. ஆணையை திருப்பி அனுப்ப நீதிமன்றம் காலத்தை நிர்ணயித்தல். ஆணையை வழங்கும் நீதிமன்றமானது எந்த தேதியில் அல்லது எதற்கு முன்பு ஆணை நிறைவேற்றப்பட்டு திருப்பி அனுப்பப்பட வேண்டுமோ அந்த தேதியை குறிப்பிடுதல் வேண்டும். ஆணையை திரும்ப அனுப்புவதற்கான காலத்தை மேலும் நீட்டித்தல் அவசியம் என்று கருதினால் அப்போது அந்த காலத்தை நீட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆர்டர் கமிஷன் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அது நீங்க 1 month எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லை 2 months எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க கோர்ட்லயே. சப்போஸ் அந்த டைம்குள்ள அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா கோர்ட்ல வந்துட்டு டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்க. ஸோ if the commission is having reasonable grounds சொல்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். Rule 19. Cases in which High Court may issue commission to examine witness. If a High Court is satisfied that a foreign court situated in a foreign country wishes to obtain the evidence of a witness in any proceeding before it, that the proceeding is of a civil nature, and that the witness is residing within the limits of the High Court's appellate jurisdiction, it may, subject to the provisions of Rule 20, issue a commission for the examination of such witness. சாட்சிகளை விசாரிப்பதற்கு உயர் நீதிமன்றம் ஆணை வழங்கலாகும் சந்தர்ப்பங்கள். ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு அயல் நாட்டில் அமைந்திருக்கிற ஒரு அயல் நாட்டு நீதிமன்றம் தன் முன் உள்ள நடவடிக்கை எதிலும் ஒரு சாட்சியின் சாட்சியத்தை பெறுவதற்கு விரும்புகிறது என்றும் அந்த நடவடிக்கை உரிமையியல் தன்மையுடையது என்றும் அந்த சாட்சி அந்த உயர் நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பின் எல்லைகளுக்குள் குடியிருந்து வருகிறார் என்றும் கருதும் போது அத்தகைய சாட்சியை விசாரிப்பதற்கு
அது 20வது விதியின் வகைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு ஆணையை வழங்கலாம். எப்ப வந்து ஹைகோர்ட் இந்த மாதிரி கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணலாம், இஷ்யூ பண்ணலாம் விட்னஸ் விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா, சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்க ஃபாரின் கோர்ட்ல ஒரு விட்னஸ் விசாரிக்கணும் அப்படின்ற போது அந்த பர்சன் இங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விசாரிக்கிறதுக்காக நமக்கு லெட்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட் வரும்போது நம்ம இங்க ஒரு கமிஷன் பண்ணலாம். அண்ட் இஃப் தட் பர்டிகுலர் கேசஸ் ஆஃப் சிவில் நேச்சர் அப்படின்ற போதும் அது ஹைகோர்ட்டோட அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் கூட அந்த பர்சன் ரிசைட் ஆகுறாங்க அப்படின்ற போதுலாம் நம்ம அந்த விட்னஸை எக்ஸாமின் பண்றதுக்கான ஒரு கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணலாம். Evidence may be given of the matters specified in clause A, B, C of subrule 1 by a certificate signed by the consular officer of the foreign country of the highest rank in India and transmitted to the High Court through the central government, or by a letter of request issued by the foreign court and transmitted to the High Court through the central government, or by a letter of request issued by the foreign court and produced before the High Court by a party to the proceeding. ஒன்றாவது உள்விதியின் அ மற்றும் இ கூறுகளில் குறித்துரைக்கப்பட்ட விடயங்களை பற்றி இந்தியாவில் மிக உயர்ந்த படிநிலையில் இருப்பவரான அயல் நாட்டின் துணை தூதரக அலுவலரால் கையொப்பமிடப்பட்டு மத்திய அரசாங்கத்தின் மூலம் உயர் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படும் ஒரு சான்றிதழ் மூலம் அல்லது அந்த அயல் நாட்டு நீதிமன்றத்தால் அனுப்பப்படும் ஒரு வேண்டுகோள் கடிதம் மூலம் அல்லது அயல் நாட்டு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உயர் நீதிமன்றத்தின் முன்பு நடவடிக்கையின் தரப்பினர் ஒருவரால் ஒப்படைக்கப்படும் ஒரு வேண்டுகோள் கடிதத்தின் மூலம் சாட்சியம் கொடுக்கலாம். சோ இது எப்படிலாம் வந்துட்டு நமக்கு இந்த கமிஷனை அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபாரின் கண்ட்ரில நம்மளோட தூதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலியமா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா ஹைகோர்ட்டுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபாரின் கோர்ட்ல இருந்து டைரக்டா நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற ஹைகோர்ட் அந்த பார்ட்டி இருக்கிற இல்ல விட்னஸ் இருக்கிற அந்த கன்சர்ன்ட் ஹைகோர்ட்டுக்கு டைரக்டா ஒரு லெட்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட் வர்றது மூலியமாவோ இல்லைன்னா வந்துட்டு அந்த லெட்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற யாராவது ஒரு பார்ட்டி ஹைகோர்ட்ல சப்மிட் பண்றது மூலியமாவும் அந்த அப்ளிகேஷன் வருது. அதுக்கப்புறம் கமிஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. Rule 20. Application for issue of commission. The High Court may issue a commission under Rule 19 upon application by a party to the proceeding before the foreign court or upon an application by a law officer to the state government acting under instructions from the state government. ஆணையம் நியமிக்கப்படுவதற்கான விண்ணப்பம். உயர்நீதிமன்றம் விதி 19 கீழ் ஆணையத்தை ஏற்படுத்தலாம். அதாவது ஆணையர் ஒருவரை நியமிக்கலாம். அயல் நாட்டு நீதிமன்றத்தின் முன்பு உள்ள நடவடிக்கையின் ஒரு தரப்பினரின் விண்ணப்பத்தின் பேரில் அல்லது மாநில அரசாங்கத்தின் அறிவுரைகளின்படி செய்யப்படுகிற மாநில அரசாங்கத்தின் சட்ட அதிகாரி ஒருவரின் விண்ணப்பத்தின் பேரில் ஆணையரை நியமிக்கலாம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்துருக்கு. அப்ளிகேஷன் வந்தோடனே எப்படி கமிஷன் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல ரூல் 19 மூலியமா கமிஷன்ஸ் வருது, அப்ளிகேஷன் வருது. ஒரு பார்ட்டி வந்துட்டு இங்க அப்ளை பண்றது மூலியமாவோ இல்லைன்னா லா ஆஃபீஸர் ஸ்டேட் கவர்மெண்டோட லா ஆஃபீஸர் ஸ்டேட் கவர்மெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு அப்ளை பண்றது மூலியமாவோ அந்த கமிஷனை இஷ்யூ பண்ணுவாங்க. Rule 21. To whom commission may be issued. A commission under Rule 19 may be issued to any court within the local limits of whose jurisdiction the witness resides or where the witness resides within the local limits of the ordinary civil jurisdiction of the High Court to any person whom the court thinks fit to execute the commission. எவருக்கு ஆணை வழங்கப்படலாம் என்பது 19வது விதியின்படி ஓர் ஆணையை அசல் உரிமை வழக்கு அதிகார வரம்புக்குள் குடியிருந்து வரும் நீதிமன்றம் ஆணையை நிறைவேற்றத்தக்கவர் என கருதும் எந்த நபருக்கும் வழங்கலாம். சோ அந்த கோர்ட்டுக்கு சபார்டினேட் கோர்ட்டுக்கு அனுப்பி அந்த எந்த ஜூரிஸ்டிக்ஷன் அந்த விட்னஸ் ரிசைட் ஆகுறாங்களோ அந்த சபார்டினேட் கோர்ட்டுக்கு அனுப்பி அவங்க மூலியமா ஒரு கமிஷனை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவாங்க. Rule 22. Issue, execution and return of commissions and transmission of evidence to foreign court. The provisions of Rules 15 Subrule 1 of Rules 16A, 17, 18 and 18B of this order, insofar as they are applicable, shall apply to the issue, execution and return of such commissions, and when any such commission has been duly executed, it shall be returned together with the evidence taken under it to the High Court, which shall forward it to the central government along with the letter of request for transmission to the foreign court. ஆணைகளை வழங்குதல், நிறைவேற்றுதல், திருப்புகை ஆகியவையும் அயல்நாட்டு நீதிமன்றத்திற்கு சாட்சியத்தை அனுப்புதலும். இந்த கட்டளையின் 6வது 15வது விதிகளின் வகைமுறைகள் மற்றும் 16 விதியினுடைய 1வது உள்விதி 17வது 18வது மற்றும் 18வது விதிகளின் வகைமுறைகள் எந்த அளவுக்கு பொருந்துமோ அந்த அளவுக்கு அத்தகைய ஆணைகளை வழங்குதல்,
நிறைவேற்றுதல் மற்றும் திருப்புகைக்கும் பொருந்தும். மற்றும் அத்தகைய ஆணையானது உரியவாறு நிறைவேற்றப்பட்டு விட்டபோது அதன்படி எடுக்கப்பட்ட சாட்சியத்தோடு கூட உயர் நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பப்படுதல் வேண்டும். அந்த உயர் நீதிமன்றம் அயல்நாட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்புவதற்கான வேண்டுகோள் கடிதத்துடன் மத்திய அரசாங்கத்துக்கு அதை அனுப்புதல் வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சப் கோர்ட் அவங்க இஷ்யூ பண்ற கமிஷன்ஸ்க்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதே ப்ரொசீஜர்ஸ் தான். அதாவது ரூல் 6, 15 clause 1, 16A, 17, 18, 18B என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்களோ, மற்ற கோர்ட்ஸ்ல எப்படி ஒரு கமிஷனை ஃபாலோ பண்ணணும், ரிட்டர்ன் பண்றது அதெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ, பவர்ஸ் சொல்லியிருந்தாங்களோ, அதே வந்து இந்த ஹைகோர்ட் மூலமா இஷ்யூ பண்ற கமிஷன்ஸ்க்கும் வந்துட்டு பொருந்தும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அதை ஹைகோர்ட் மூலியமாவோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாவோ எந்த கோர்ட் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு, இந்த கமிஷன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஜென்ரலா ப்ராக்டிக்கலா. இப்போ நம்ம ஒரு கேஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த கோர்ட்ல இருந்து இஃப் தி கோர்ட் இஸ் நாட் ஏபிள் டு இன்வெஸ்டிகேட் இன் தி ஓப்பன் கோர்ட் அப்படின்ற போதோ, இல்லைன்னா அந்த பர்சன் கோர்ட்டுக்கு வர முடியாது, இல்லைன்னா அந்த சைட்டை போயிட்டு கோர்ட்ல பார்க்கணும். மெயினா இது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம சிவில் கேஸ்ல ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க என்க்ரோச்மெண்ட் என்னோட லேண்ட்ல என்க்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்வாங்க. இன்னொரு பார்ட்டி சொல்லுவாங்க நான் என்க்ரோச் பண்ணல, என்னோட பிளேஸ்ல தான் நான் வந்துட்டு வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துல கோர்ட் வந்து டைரக்டா பார்க்க முடியாது இல்லையா? என்னதான் போட்டோஸ் நம்ம சப்மிட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து அந்த லேண்ட்ல கல்டிவேஷன் இருக்குதா இல்லைன்னா வந்துட்டு வேக்கன்ட் லேண்டா இருக்கா அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்மெண்ட் ரைட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க பாத்தீங்களா, எங்களுக்கு வந்து வழி வேணும் அப்படின்னு கேட்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்துட்டு வேற வழி இருக்கா அப்படின்றதெல்லாம் பாக்கிறதுக்காக அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ற எல்லா விஷயத்துக்குமே ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஒரு ஐஏ ஃபைல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன். ஸோ ஒரு ஐஏ பெட்டிஷன் ஃபைல் பண்ண உடனே நோட்டீஸ் வில் பி சென்ட் டு தி ஆப்போனன்ட் பார்ட்டி. இது வந்து கோர்ட்ல ஆல்ரெடி வக்காலத் ஃபைல் பண்ணிட்டதுனால ஈஸியா ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு அப்படியே நோட்டீஸ் அண்ட் பெட்டிஷன் காப்பி கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் பெட்டிஷன் should always be accompanied with an affidavit அப்படின்றது. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துறாங்க. அவங்க வந்து என்ன சப்போஸ் அது ஜென்யூனா இருக்குது அப்படின்னா மோஸ்டா கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அப்படி இல்ல தேவையில்லாம கோர்ட்டோட டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்றது மட்டும் தான் மோஸ்டா ஒரு கவுண்டரா கொடுக்க முடியும் அட்வொகேட் கமிஷனருக்கு. ஸோ அட்வொகேட் கமிஷனர் அப்ளிகேஷன் ஆர்டர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியா கோர்ட்ல இருக்கிற, அதாவது அந்த பர்டிகுலர் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஏதாவது ஒரு அட்வொகேட் தான் ஜென்ரலா கொடுப்பாங்க. ஓகேவா? யூஸ்வலா இருக்கிற ப்ரொசீஜர். அந்த அட்வொகேட்டுக்கு அவங்களோட விசிட்டிங் கார்டு இருக்கு பாத்தீங்களா, கார்டு, அபிஷியல் கார்டு, அதை வாங்கி அந்த அட்வொகேட்டோட நேம், நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர் அதெல்லாம் போட்டு இவங்களுக்கு வந்து வாரண்ட் நாங்க இஷ்யூ பண்றோம், அதாவது கமிஷனர் வாரண்ட் நாங்க வந்து இஷ்யூ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ நம்ம யார் வந்து பெட்டிஷனரா இருக்காங்களோ அந்த பர்சன் வந்துட்டு முதல்ல போய் அந்த அட்வொகேட் இதுவை பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு அவங்க வந்து அட்வொகேட்டை கான்டாக்ட் பண்ணுவாங்க கமிஷனரை. அப்படி இல்லை அப்படின்னா அட்வொகேட் கமிஷனருக்கு அந்த கார்டு இருக்கு இல்லையா, கோர்ட்ல இருந்து இன்டிமேஷன் போன் பண்ணுவாங்க. போன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போய் அந்த வாரண்ட்டை சைன் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் காப்பி, அந்த ஆர்டர், ஓகேவா, டு டூ சம் ஒர்க், அந்த ஆர்டரை கலெக்ட் பண்ணிக்கிறது, அது பேரு வாரண்ட். ஓகே, சைன் பண்ணிட்டு வாங்கிப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒர்க்கோ அந்த ஒர்க் சம்பந்தமா யாருக்காவது நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு, யாரோட ஹெல்ப்னா தேவை அப்படின்னா அதை வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வே பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு லேண்ட் வந்து அளக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த அட்வொகேட் கமிஷனர் தனியா போயிட்டு அளக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஹி ஹேஸ் டு கிவ் நோட்டீஸ் டு லேண்ட் சர்வேயர். ஓகே, கவர்மெண்ட் தாலுக் ஆஃபீஸ்ல இருக்கிற லேண்ட் சர்வேயரோட ஹெல்ப் அவருக்கு வந்துட்டு தேவை. ஸோ அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் யாருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்னா பார்ட்டிஸ் ரெண்டு பேருக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளைண்டிஃப், இப்போ பெட்டிஷனர் இருக்காங்க, பெட்டிஷனருக்கு நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி நான் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்கேன், என்னோட ரெம்யூனரேஷன் சோ அமௌண்ட் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க கோர்ட்லயே 5,000 rupees, 6,000 rupees, 3,000 rupees பேஸ்ட் ஆன் தி இன்வெஸ்டிகேஷன், என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்களோ அது தொடர்பான அமௌண்ட், சம்பந்தமான அமௌண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த இப்போ 5,000, 6,000 இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ ஐ ஹியர்பை ரெக்வெஸ்ட் யூ டு pay me, I hereby call you for paying me the amount அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் நோட்டீஸ். பே பண்ணினதுக்கு அப்புறம் செகண்ட் நோட்டீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார். லேண்ட் சர்வேயரை பார்த்துட்டு லேண்ட் சர்வேயரோட கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லேண்ட் சர்வேயருக்கு ஒரு நோட்டீஸ், பெட்டிஷனருக்கு ஒரு நோட்டீஸ், ரெஸ்பாண்டன்ட்க்கு ஒரு நோட்டீஸ். ஓகேவா? அந்த டேட்ல ஆல் தி த்ரீ ஷுட் பி பிரசன்ட். இப்ப லேண்ட் சர்வேயர் கூட்டிட்டு வரா இல்லையா, அவருக்கான அமௌண்ட்டை வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா யாரு பெட்டிஷன் அட்வொகேட் கமிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் கொடுக்க போறாங்க. ஓகே. ஸோ என்ன விஷயமோ என்ன ஒர்க்கோ அதை ரெடி பண்ணிட்டு
இப்போ நம்மளோட ரிப்போர்ட் யாரை பேஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா லேண்ட் சர்வேயர் கொடுக்குற டிராயிங் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நான் என்னோட அட்வொகேட் கமிஷனர் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்றேன். ஓகேவா? சப்போஸ் இஃப் ஐ ஹேட் இன்கர்ட் எனி அதர் எக்ஸ்பென்சஸ், சப்போஸ் அவங்க கொடுத்த 5,000 தாண்டி நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அது பத்தாத அந்த ரெமினரேஷன் 2-3 வாட்டி நான் லேண்ட் சர்வேயர் ஆஃபீஸ்க்கு போனேன், இல்லைன்னா வந்துட்டு அந்த சைட்டுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பார்க்க விடல, செகண்ட் டைம் வந்துட்டு தான் என்ன அந்த ஒர்க் எல்லாம் பார்த்து போலீஸ் ப்ரொடெக்ஷனோட நான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதா இருந்தது. அதனால நிறைய ஒர்க் எடுத்திருக்கு இந்த ஒர்க். ஸோ 5,000 அப்படின்றது பத்தாது அப்படின்னா ஐ கேன் ஃபைல் அ மெமோ ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது ஜாஸ்தி படுத்தி கொடுங்க அந்த ரெமினரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க முடியும். ஓகேவா? இது வந்து ஒண்ணு. ஜெனரலா எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் இருந்தா மட்டும் தான் கேட்பாங்க, மற்றபடி எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட், நான் பண்ண ரிப்போர்ட் அப்படின்றது ஆக்சுவலா நான் என்ன அப்சர்வ் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ரிப்போர்ட் நான் ஃபைல் பண்ணிருப்பேன் இல்லையா? ஸோ இதுல பெட்டிஷனரா இருந்தாலும் சரி, ரெஸ்பாண்டண்டா இருந்தாலும் சரி, they are not okay with the, if they are not satisfied with the report, they can file objections. ஓகே, அப்ஜெக்ஷன்ஸ் ஃபைல் பண்ணும்போது சப்போஸ் கோர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன கூட்டிட்டு வந்து, அதாவது என்ன கால் பண்ணி என்ன சம்மன் பண்ணி என்ன வந்துட்டு கோர்ட்ல இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடர்பா, அதாவது இந்த கமிஷன் தொடர்பா விசாரிக்க முடியும். இதுல பினான்சியல் பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலி தீஸ் கமிஷன்ஸ் will be given for ஜூனியர் அட்வொகேட். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, லேண்ட் சர்வேயரை கூட்டிட்டு போய் அளக்கிறது, இல்லைன்னா ப்ராப்பர்ட்டியில ஏதாவது இருக்குதா, ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதெல்லாம் வந்துட்டு ஜூனியர் அட்வொகேட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பினான்சியல் ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்றது. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா, பார்ட்டிஷன் சம்பந்தமானது, அப்புறம் வந்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனை சம்பந்தமான இடத்துல போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் வந்து கொஞ்சம் சீனியர் லாயர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இது யாருக்கு மெயினா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கமிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ இருந்தா, கோர்ட்ல நம்ம ரெகுலரா நம்மள வந்து கோர்ட்ல பாக்குறாங்க அப்படின்னா நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே, இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜட்ஜு கிட்ட என்ரோல்மெண்ட் முடிச்ச உடனே நிறைய பேர் யூஸ்வலா ஃபாலோ பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கார்டு அடிப்போம் இல்லையா, அட்வொகேட் கார்டு அடிப்போம்ல, அந்த கார்டை கொண்டு போயிட்டு எந்த கோர்ட்ல அடிக்கடி கமிஷன்ஸ் வருமோ அந்த கோர்ட்ல வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல we may not know நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க, சேலரி அப்படின்றது கிடையாது நமக்கு. ஜூனியர் அட்வொகேட்ஸா போகும்போது ஸ்டைபண்ட் தான், எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இன்னொன்னு ஒண்ணு நம்மளோட எக்ஸ்போஷருக்காகவும் இது யூஸ் ஆகும், ஃபர்தரா கத்துக்க முடியும்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு பினான்சியல் அசிஸ்டன்ஸ்க்காகவும் யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மஸ்டர்ல எல்லாம் பிராக்டிஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் ஸ்டைபண்ட்லாம் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி 2 months ஒன்ஸோ இல்ல மந்த்லி ஒன்ஸோ ஒரு கமிஷன் கிடைச்சுன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் கிடைக்காது. பட் ஸ்டில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ நீங்க ஃபைனலா என்ரோல் பண்ணி முடிச்சோன்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது ஒரு அட்வொகேட் கார்டு அடிச்சுட்டு அதை எந்த கோர்ட்ல நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த கோர்ட்ல அந்த ஜட்ஜு கிட்ட நீங்க கொடுங்க, மக்கள் கோர்ட்ஸ்ல பிராக்டிஸ் பண்றவங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த யூனிட்ல வந்துட்டு இஷ்யூயிங் அதாவது ஒரு கமிஷன்ஸ் இஷ்யூ பண்றது அட்வொகேட் கமிஷனோட ப்ரொசீஜர் அது மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு சாப்டர்ஸே இருக்குது இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன்ஸ், அது என்னென்ன அப்படின்றத நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். தேங்க்யூ.